கடத்துவமும் ஒன்றாக முடியாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுக்கு சித்தாந்தி பதில், அது சரியன்று. இது திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சித்தாந்தி என்ன சொல்றான்னா, அது சரியன்று, நீ சொன்னது சரியில்லை. இரண்டு சப்தங்கள் ஒரே பொருளை குறிப்பனவாயினும் பதத்தின் சுபாவத்தை ஒட்டி ஒன்றில் பிரதியோகியின் அபேட்சை ஏற்படக்கூடும், ஒன்றில் அவ் அபேட்சை ஏற்படாமல் இருக்கவும் கூடும். ஒரு மனிதனை பிள்ளை என்றால் யாருடைய பிள்ளை என்று பிரதியோகியின் அபேட்சை ஏற்படும். ராமன் என்று பெயரை சொன்னால் அவ அபேட்சை ஏற்படாது. அதுபோலவே வேதம் என்னும் சப்தம் எப்போதும் பிரதியோகி சாபேட்சமானது, கடத்துவம் என்னும் சப்தமோ பிரதியோகி நிரபேட்சமானது. அதனால வேதம் என்பது அசாதாரண ஆகாரத்தை தவிர வேறு இல்லை. இத்தால் அந்யோன்ய அபாவம் என்று ஒன்றை ஒப்புக்கொள்வதும் அனாவசியம் என்று காட்டப்பட்டது. இப்போ இதுல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் முதல்ல வேதம்னா என்ன, அந்த வஸ்துவனுடைய தன்மைனா என்ன, ரெண்டு வெவ்வேறன்னு சொன்னான். கடத்துவம் படத்துவம்ங்கிறது அந்த வஸ்துவனுடைய தன்மைகள், அதனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற கடத்துவம் படத்துவம்ங்கிறதுல அந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபம். இப்போ இது வேற வேதம் வேறன்னு அவன் இது ரெண்டு வெவ்வேற அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் சொன்னான் அவன். இப்ப வஸ்துவனுடைய ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, இப்ப கடம்னா கடத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது வெறும் கடத்துவம்னு சொன்னா நமக்கு புரிஞ்சிடும், இது கடத்தினுடைய தன்மை. படத்துவம்னா இது படத்தினுடைய தன்மை. அது தேவத்துவம்னா தேவர்களுடைய தன்மை நமக்கு புரிஞ்சிடும். ஆனா பேதம்னு சொன்னா அடுத்து ஒரு கேள்வி அதுல வரும், எதனுடைய பேதம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டி இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். பிரதியோகி அபேட்சைன்னு சொல்றாங்க. பிரதியோகினா அந்த இது பேதம்னா எந்த பேதம் நமக்கு மனசுல தோன்றும், அது ஆன்சர் தேவையா இருக்கும். அதனால பேதம்னு சொன்னா எதனுடைய பேதம்னு ஒரு கேள்வி வருது. ஆனா கடத்துவம் படத்துவம்னு சொல்லும் பொழுது அந்த கேள்வி வராது. அதனால ரெண்டுமே வெவ்வேற, வேதம் வேற, அந்த ஸ்வரூப தன்மைங்கிறது வேற அப்படின்னு சொல்றான். இந்த பேதமும் கடத்துவமும் ஒன்றாக முடியாது அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, பேதமும் கடத்துவமும் ஒன்றானால் பேதம் என்று சொல்லும் போது எதனுடைய பேதம் என்று பேத பிரதியோகியான படத்தின் அபேட்சை ஏற்படுவது போல கடத்துவம் என்னும் பொழுது பிரதியோகியின் அபேட்சை ஏற்பட வேண்டுமே, அப்படி ஏற்படுவது இல்லையே. ஆகையால் வேதமும் கடத்துவமும் ஒன்றாக முடியாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். ரெண்டுமே சேம் மீனிங் தான். வேதம்னு சொன்னாலும் அந்த கடத்துவம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஆனா அவன் அதை டிஃபரெண்ட் அவன் சொல்றான். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அது ரெண்டும் ஒன்றாக முடியாது, ரெண்டு வெவ்வேறன்னு அவன் சொன்னான். அதுக்கு அது சரியில்லைங்கிறார் சித்தாந்தி. இரண்டு சப்தங்கள் ஒரே பொருளை குறிப்பனவாயினும் இரண்டுமே கடத்துவம்னாலும் அந்த கடத்தை தான் குறிக்கும், கட பேதம்னாலும் அந்த கடத்தை தான் குறிக்கும். ரெண்டு சப்தங்களும் ஒரே மீனிங்கா தான் இருக்கு, ஒரே பொருளை குறிப்பனவாயினும் பதத்தின் சுபாவத்தை ஒட்டி ஒன்றில் பிரதியோகியின் அபேட்சை ஏற்படக்கூடும், ஒன்றில் அந்த அபேட்சை ஏற்படாமல் இருக்கவும் கூடும். இதெல்லாம் பதங்கள் சில சொற்களுக்கு சுபாவம் இருக்கும். என்ன சுபாவம்னா, சில சொற்கள் அத மீனிங் அப்படியே டைரக்டா அது சொல்லிடும். பிரதியோகினா எதிர்பார்ப்பு, அந்த பிரதியோகியினுடைய அபேட்சை சில சொற்களுக்கு இருக்கும், சில சொற்களுக்கு இருக்காம இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு மனிதனை பிள்ளைன்னா யாருடைய பிள்ளை அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். வெறும் பிள்ளை அல்லது மகன் அப்படின்னா யாருடைய மகன், அந்த போயிட்டு இருக்கானே அவன் தான் பிள்ளை அப்படின்னா யாருடைய பிள்ளைன்னு அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு, அதான் பிரதியோகின்னு சொல்றது. ஆனா ராமன்னு சொல்லிட்டா அது தசரதனுடைய புத்திரன்னு நமக்கு அதுல வந்துடும். பேரை சொல்லிட்டா, இந்த ராமன்னு பேரை சொல்லிட்டா அது நமக்கு அது யாருடைய பிள்ளைங்கிற கேள்வி வராது. அதனால அவன் என்ன சொல்றான்னா, இந்த பேதம்ங்கிறது இந்த சப்த கடத்துவம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு வெவ்வேற அப்படின்னு அவன் சொன்னாலே அது அவசியம் இல்லைங்கிற சித்தாந்தி. இந்த மாதிரி சில பதங்கள்ல அபேட்சை இருக்கும், அது யாருடைய பிள்ளை அப்படின்னு பிரதியோகியினுடைய அபேட்சை இருக்கும். அபேட்சைனா அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா சில பதங்களுக்கு அந்த மாதிரி பேரை சொன்னாலேயே அதுல அர்த்தம் நமக்கு அந்த அபேட்சை இல்லாம இருக்கும். அது மாதிரிதான் வேதம் என்னும் சப்தம் எப்போதும் பிரதியோகி சாபேட்சமானது. வேதம்னா எதனுடைய வேதம்ங்கிறது அது நம்ம சொன்னாதான் முடியும். கடத்தை சொன்னோம்னா இது படத்துல இருந்து வேறுபடுறது, அது தேவர்கள்ல இருந்து வேறுபடுறது அப்படின்னு அதனுடைய வேதம்னா அதுக்கு அப்பதான் அதுக்கு பூர்ணமா அதுக்கு அர்த்தம் வரும்.
ஆனா கடத்துவம்னு சொல்லும் பொழுது அது அந்த கடத்தினுடைய தன்மைன்னு நமக்கு புரிஞ்சிடும். இப்படி இருக்கிறதுனால இது ஆகையால் பேதம் என்பது அசாதாரண ஆகாரத்தை தவிர வேறு இல்லை. இதுதான் அந்யோன்ய அபாவம் என்று ஒன்றை ஒப்புக்கொள்வதும் அனாவசியம் என்று காட்டப்பட்டது. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, வேதமும் அந்த வஸ்துவனுடைய தன்மையும் வெவ்வேற. வேதம் தெரியணும்னா, வேதம் இருந்ததுன்னா அந்த கடத்துவம் இருந்ததுன்னா வேதம் இருக்காது, வேதம் இருந்ததுன்னா கடத்துவம் இருக்காது. ரெண்டு வெவ்வேறன்னு சொன்னாலே அது அனாவசியம். அப்படி கிடையாது. வேதமும் அந்த வஸ்துவனுடைய தன்மையும் ஒரே அர்த்தத்துலதான் இருக்கு. அதான் முதல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வஸ்துவனுடைய பேதம்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அசாதாரண லட்சணம். அதான் இங்க சொல்ற. ஒரு பொருளை மற்ற பொருள்களிலிருந்து காட்டிலும் வேறாகவே எது காட்டுறதோ அதுதான் பேதம். இப்ப யானைய பசுல இருந்து எது காட்டுறது, வேறுபடுத்தி காட்டுறது எதுவோ அதுதான் பேதம். அப்படின்னா யானை அப்படிங்கிறது ஒரு பெரிய உருவமா இருக்கும், அதுக்கு பெரிய காது இருக்கும்ங்கிறதுதான் அதனுடைய யானையுடைய பேதம். சரி, கஜத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. கஜத்தினுடைய தன்மை என்னன்னு ஒருத்தன் கேட்கறான்னா அதுக்கும் என்ன பதில் சொல்வேன்? கஜத்துவம் அப்படின்னா பெரிய உருவமா இருக்கும், அதுக்கு பெரிய காதா இருக்கும், இப்படிதான் அதே தான் சொல்லுவோம். அப்ப பேதம்னாலும் அந்த வஸ்துவனுடைய தன்மையும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ரெண்டுத்துக்கும் பேதம்னாலும் அந்த வஸ்துவை விட்டு பிரியாமல் இருக்கிற தன்மையும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப கோத்துவம்னு சொல்றோம். கோத்துவம்னா என்ன? பசுவா இருக்கிற தன்மை. இப்ப பசுமாடுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு பெரிய, அதுக்கு 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, அப்புறம் தொளதொளன்னு ஒரு கழுத்துக்கு கீழே ஒரு சதை, சாஷ்னாமன், அந்த இது தொங்கற சதைய சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு மாட்டுக்கு கோத்துவம்னு சொல்றோம். இப்ப இதுதான் பேதம். பேதம்னா அந்த மாட்டுக்கே இருக்கிற அசாதாரண அதனுடைய உருவ அமைப்பு. சரி, அப்ப கோத்துவம்னா என்னன்னு கேட்டாலும் அதே தான் சொல்லுவோம். அது ஒரு 4 கால் இருக்கு, 2 கொம்பு இருக்கு, அது தொளதொளான்னு அந்த இது சதை இருக்கு, இதெல்லாம். அப்ப கோத்துவம்னாலும் அந்த கோனுடைய பேதம்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங்ல தான் இருக்கு. இதுக்கு தனித்தனி கிடையாது அப்படின்ட்டு சொல்றோம். அவன் என்ன காரணத்தினால ரெண்டு வெவ்வேற அப்படின்னு சொல்றான்னா, வேதம்னு சொன்னா அது ஒரு பதில எதிர்பார்க்குது, அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷனை எதிர்பார்க்குது. எதனுடைய பேதம் அப்படின்னு பிரதியோகி சாபேட்சம் அப்படின்னா அதனுடைய அடிஷனலா அதுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தேவையா இருக்கு. பேதம்னா எதனுடைய பேதம்னு தேவையா இருக்கு. ஆனா கோத்துவம் கடத்துவம்னு சொன்னா அது நமக்கு அதுலயே பதிலும் இருக்கு. இது பசுவனுடைய தன்மை, இது கடத்தினுடைய தன்மை அப்படின்னு பதிலோட இருக்கு. அதனால பேதம் வேற, கடத்துவம் கோத்துவம்னு சொல்றது வேற அப்படின்னு சொன்னா அதுக்கு அவசியம் இல்லைங்கிறார் சித்தாந்த். இதெல்லாம் வெவ்வேற கிடையாது, ரெண்டும் ஒரே மீனிங் தான் சொல்றது. சில பதங்கள் சொற்களுக்கு அந்த மாதிரி சில இத சாபேட்சமா இருக்கும். பிரதியோகி சாபேட்சம்னு பிரதியோகிய பதில இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை எதிர்பார்க்கறதா இருக்கும் சில பதங்கள். சில பதங்கள் அதுவே செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கும். அதனால ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே ஒரே மீனிங்கா தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றார்? பிள்ளைனா யாருடைய பிள்ளைன்னு வரும், அதுல இன்னும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கேட்கறது. ஆனா ராமன் சொன்னா தசரதனுடைய பிள்ளைன்னு கிடைக்கும். ரெண்டுமே நமக்கு ஒரே மீனிங் தான் சொல்ல போறது. அதனால இந்த இடத்துல பேதம் அப்படிங்கறதும் அந்த வஸ்துவனுடைய தன்மைன்னு சொல்றதும் ரெண்டுமே ஒன்றுதான். இது வேற அது வேறன்னு சொன்னா அந்யோன்ய ஆசிரியம் அப்படின்ட்டு அந்யோன்ய அபாவம்ங்கிறது வரும். அதனால இது நமக்கு ரெண்டும் ஒரே அர்த்தம்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பேதம் இந்த வஸ்துவனுடைய தன்மை இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? படம் அப்படின்னா என்ன? அந்த படம்ன்ற வார்த்தைக்கு படம்னா வஸ்திரம், படம்னா வஸ்திரம், கடம்னா குடம். படம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல வஸ்திரத்தை சொல்றது. இது படம் கடம் அடிக்கடி வரும் இந்த சாஸ்திர கிரந்தங்கள்ல எல்லாம். இது ரொம்ப வரும், பட்டம் கட்டம். இது அப்புறம் தேவதத்தன் யஜ்ஞதத்தன் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா வரும். எல்லாம் ஸ்ரீபாஷ்யம் முழுக்க உங்களுக்கு தேவதத்தன் வந்துட்டே இருப்பார். இந்த கடமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கடம், இந்த கட திருஷ்டாந்தங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல அவருக்கு இதை தவிர வேற திருஷ்டாந்தமே தெரியாது. இதெல்லாம் கடம் படம்
தேவதத்தன் யஜ்ஞதத்தன் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால இதெல்லாம் ரொம்ப நமக்கு பரிச்சயமான வார்த்தைகளா ஆயிடும். சோ படம்னா நம்ம தமிழ் படம் இல்ல, இது படம்னா வஸ்திரம். இப்ப கடத்துக்கும் கடத்துவம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த கடத்தினுடைய தன்மை. கடபேதம் அப்படின்னா படத்துல இருந்து அந்த கடத்தை பேதம் எப்படி வேறுபடுத்தி காட்டுறது, அதுவும் கடத்துடைய தன்மை தான். ரெண்டுமே ஒரே அர்த்தத்துலதான் காட்டுறது. அதனால இது ரெண்டும் தனித்தனி பிரமாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றது சித்தாந்தம். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, பிரமாணம் நமக்கு 3 பிரமாணங்களை சொல்லிட்டு இருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு 3 பிரமாணங்களை சொல்லியிருக்கோம். இந்த 3 பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷம் அப்படின்றதுல நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப வர்ற விஷயங்கள்லாம் அந்த பிரத்யக்ஷம்ங்கிற கேட்டகரியில பார்த்துட்டு வரோம். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாத்தையும் பிரமாணம் அந்த பிரத்யக்ஷத்திலேயே நீங்க எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். இந்த ஸ்மிருதிக்கு பிரத்யபிஜைக்கெல்லாம் தனித்தனியா அபாவத்துக்கெல்லாம் மற்ற சித்தாந்தங்கள்லாம் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கான். அந்த மாதிரி நீங்களும் அந்த விசிஷ்டாத்வைதிகளான நீங்களும் இதுக்கெல்லாம் ஒரு தனித்தனியான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அது ஒரு பிரத்யக்ஷம் மாதிரி, இது ஒரு தனி பிரமாணம். ஸ்மிருதி ஒரு பிரமாணம், பிரத்யபிஜை ஒரு பிரமாணம், அபாவம் ஒரு பிரமாணம், பேதம் ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லணும்னு அவன் வரான். பாஷ்யக்காரர் என்ன பண்ணணும், இது எல்லாமே பிரத்யக்ஷத்திலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். நமக்கு 3 தான் பிரமாணம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். கேளுங்கோ, சந்தேகம் இருக்கு. வைஷா யாரு? சொல்லுங்க. எனக்கு அந்த லாஸ்ட் லைன்ல கொடுத்திருக்குல்ல, அன்யோன்ய பாவம் என்று ஒன்றை ஒப்புக்கொள்வதும் அனாவசியமாக என்று காட்டப்பட்டதாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம். அன்யோன்ய பாவம் சொல்றது என்ன சொல்றாரு? அன்யோன்ய அபாவம்னா இது இருந்தா அது இருக்காது. பேதத்தை சொன்னா கடத்துவம் ஒத்துக்க முடியாது, கடத்துவத்தை சொன்னா பேதத்தை ஒத்துக்க முடியாது. ரெண்டு வேற. அன்யோன்ய அபாவம் 2 டிஃபரெண்ட் அப்படிங்கிறான். அதுதான் அது அன்யோன்ய அபாவம். இது ரெண்டையும் வெவ்வேறுன்னு ஒத்துக்கிறது அனாவசியம் அப்படின்னு சொல்ல. அதாவது அவன் ரெண்டையும் டிஃபரெண்ட்னு சொல்லணும். அன்யோன்ய அபாவம் இது இல்ல, பேதம் இல்ல. பேதத்தை ஒத்துனா கடத்துவத்தை ஒத்துக்க முடியாது, கடத்துவத்தை ஒத்துனா பேதத்தை ஒத்துக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெவ்வேற அப்படின்னு சொல்றோம். அன்யோன்ய பாவம் அப்படிங்கிறது வேறு வேறு அப்படிங்கிறது. ஆமா, ரெண்டு வெவ்வேற அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறன்னு ஒத்துக்கிறது அனாவசியம் அப்படிங்கிறார் சித்தாந்தம். தேங்க்யூ. வேற சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்ல இது அடுத்த விஷயத்துக்கு போறோம். இப்போ அவன் இன்னொன்னு கேக்குறான். இப்ப இந்த சம்சயம் இதெல்லாம் கூட தனியா பிரமாணத்துக்கு கொண்டு வரான் பாருங்க. ஊகம், சம்சயம் இதெல்லாம் உயர்ந்து நிற்கும் ஒரு மரத்தை பார்த்து இது மாமரமோ புளிய மரமோ என்று சந்தேகிக்கிறான் ஒருவன். இது சம்சயம் எனப்படுகிறது. ஒரு வஸ்துல கால் கை முதலானவை அசைவதை கண்டு இது மனிதனா இருக்கலாம் என்று ஊகிக்கிறான். இது ஊகம் எனப்படுகிறது. இவைகளும் பிரத்யட்சத்துல அடங்குமே ஒழிய தனியான பிரமாணம் ஆக மாட்டான். இது சித்தாந்தி பதிலா சொல்லிட்டு வரான். ஏன்னா அவன் அப்படி கேள்வி கேட்டிருக்கான். நம்ம சித்தாந்தியினுடைய பதில வச்சுட்டு நம்ம கேள்வியை ஊகிச்சுக்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த சம்சயம் ஊகம் எல்லாம் தனியா ஒரு பிரமாணமா சொன்னா என்னன்னு கேட்டிருக்கான். புரியுதா? இந்த இடத்துல பதில் தான் சொல்லியிருக்கா சித்தாந்தி. உயர்ந்து நிக்கிற ஒரு மரத்தை பார்த்து இது மாமரமா புளிய மரமா அப்படின்னு அவனுக்கு சந்தேகமா இருக்கு. அதுல கை கால்லாம் அசையறதெல்லாம் பார்த்தா இந்த சம்சயம், அந்த சம்சயத்து மேல அதெல்லாம் மரத்துல பிரான்சஸ் எல்லாம் அசையறத பார்த்தா அது ஒரு மனுஷன் தான் அங்க நிக்கிறான் போல இருக்கேன்னு ஊகிக்கிறான். இந்த சம்சயம் ஊகம் இதெல்லாம் ஞானம் வர்றதுக்கு வழிகள்னு அவன் சொல்லிக்கிறான். ஊகம்ங்கிறதெல்லாம் இப்ப சம்சயம்ங்கிறது நம்ம சந்தேகப்படுறது கூட ஒரு விதத்துல ஞானம்னு அவன் சொல்றான். மாமரமோ புளிய மரம். அதே மாதிரி ஊகம்ங்கிறது இது மனிதனா இருக்கலாம். ஏன்னா பிரமாணம்னா என்ன அர்த்தம், ஒரு ஞானம் வரக்கூடிய வழிகள் தானே. அப்ப இதெல்லாம் அந்த சந்தேகப்படுறது, ஊகிக்கிறது, இது எல்லாமே ஒரு தனித்தனி பிரமாணமா சொன்னா என்ன அப்படின்னு தார்க்கிகர்கள். அதுக்கு பாஷிகா இது சித்தாந்தம் மட்டும் கொடுத்துட்டார். இவைகளும் பிரத்யட்சத்தில் அடங்குமே ஒழிய தனியான பிரமாணம் ஆக மாட்டா அப்படின்னு சொன்னா அர்த்தம். அந்த ஊகம் சம்சயம் இது எல்லாமே தனியான பிரமாணமாக ஆக முடியாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டார். அடுத்தது, புண்ணியம் புரிந்த ஜீவனிடம் உள்ள பிரதிபை பிரத்யட்சத்திலே அடங்கும். பிரதிபையாவது ஒரு வஸ்துவை பார்த்தால் அதை பற்றி விஷயங்கள்
புதிதாக மேலும் மேலும் தோன்றிக் கொண்டே இருப்பதற்கு காரணமா இருப்பதொன்று. அதாவது இதெல்லாம் இந்த ப்ராடிஜிங்கிறோம் சில பேரை. அதாவது போன ஜென்மத்துல அவ சில இதெல்லாம் பண்ணி அவளுக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மரணம் சம்பவிச்சுன்னா அவளுக்கு அதனுடைய சம்ஸ்காரங்கள் அடுத்த பிறவியில தொடர்றது அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இது சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட் ஆல்சோ. இப்போ அது என்னன்னா நல்ல இப்போ சங்கீத ஞானம் அதுல நல்ல அதுகள்லாம் அபியாசம் எல்லாம் பண்ணிட்டு அத ரொம்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு அந்த இவெல்லாம் மரணத்தை அடைஞ்சிருந்தாங்கன்னா அவளுக்கு அடுத்த ஜென்மல அந்த குழந்தையிலேயே அந்த ராகத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய புதுசா ராகத்தை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அந்த ராகங்கள்லாம் அவ பாடினா இதை கண்டுபிடிக்கிறது, சின்ன வயசுலயே பாட்டுகள்லாம் பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் புண்ணியம் புரிந்த ஜீவனிடம் உள்ள ஒரு பிரதிபை. அவளுக்கு இருக்கிற ஒரு தனியான ஒரு சக்தி. அது பிரதிபை அப்படின்னா என்னன்னா அவளோட ஒரு பிரபாவம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சில பேருக்கு இந்த கவிஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த மேதாவிலாசம் புதுசா கவிதைகள் எல்லாம் அவள மாதிரி நமக்கெல்லாம் இயற்றெல்லாம் தோணாது. இந்த காலத்துல அந்த கண்ணதாசன் அப்படி சொல்ல அப்படி கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் மடமடன்னு கவிதையா வந்துரும்லாம் சொல்லுவான். அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எப்படின்னா ஒரு மேதாவிலாசம். இதெல்லாம் அவர்கள் கிட்ட காணும். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு தனி பிரமாணமாகும் என்று சொல்கிறார்கள். இந்த பாருங்க, புண்ணியம் புரிந்த ஜீவன் உள்ள பிரதிபையும் பிரத்யட்சத்துல அடங்கும். பிரதிபையாவது ஒரு வஸ்துவை பார்த்தால் அதை பற்றிய விஷயங்கள் புதிதாக மேலும் மேலும் தோன்றிக் கொண்டே இருப்பதற்கு காரணமாய் இருப்பது ஒன்று. கவிகள் முதலான மேதைகளிடத்துல இது காணப்படுவதாக சொல்லுகிறோம். கவிகள்னு இங்க போட்டிருக்கு. அது இல்லாம இந்த காலத்துல இந்த சின்ன சின்ன குழந்தைகள் என்னமோ கணக்கெல்லாம் அப்படி போடுறதுகள் அப்படின்னு சொல்றா. பாட்டெல்லாம் அந்த மாதிரி பண்ண இது புதுசா அதுகளுக்குள்ள நிறைய இதெல்லாம் ஒரு தனியா ஒரு மேதாவித்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் இது ஒரு தனி பிரமாணமாகும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இதுக்கு ஒரு பிரமாண அந்தஸ்து கொடுத்தா என்னன்னு கேட்டு நிற்கிறான். இதுவும் பிரத்யட்சத்திலே அடங்கும் என்கிறோம் நாம். ஒரு கவியானவன் காட்டையோ கடலையோ நதியோ மலையோ மலரையோ பார்க்கும்போது அவனுக்கு அதை பற்றி மேலும் மேலும் புதிதாக வர்ணனைகள் தோன்றுகின்றன. இதற்கு காரணம் அவன் புண்ணியம் புரிந்தவனாய் இருப்பதேயாம். விலட்சணமான அவனுடைய காட்சியும் பிரத்யட்சத்திலேயே அடங்குகிறது. பிரத்யட்சத்தை விஷயமாக கொண்ட பிரதிபை பிரத்யட்சத்தில் அடங்குவது போல் அனுமானத்தையும் சப்தத்தையும் விஷயமாக கொண்ட பிரதிபைகள் முறையே அனுமான சப்தங்களிலே அடங்குகின்றன. ஊக சம்சயங்களில் இது போலவே கொள்வது. இது எல்லாமே பிரத்யட்சமான ஒரு இதெல்லாம் பிரத்யட்சத்துல ஒரு கவிஞன் மேல மேல அத பார்த்து அவனுக்கு நிறைய வர்ணனைகள்லாம் தோன்றுகிறது. அதே மாதிரி சப்தத்துல சில பேர் சப்தம்னா இந்த ராகம் முதலானவைகள் எல்லாம் சில பேர் அப்படியே இந்த ராகத்தை கேட்டே மேல மேல சில பாட்டெல்லாம் பாடுறா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. இத மாதிரி 3 பிரமாணங்கள்லயும் இந்த பிரதிபை எல்லாம் உண்டு. அதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை மேல 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 பன்மடங்கா காட்டி பண்றது அந்த மேதாவித்தனங்கள்லாம் உண்டு. இது எல்லாமே தனி பிரமாணமா சொல்லக்கூடாது. பிரத்யட்சத்தினால உண்டான அந்த பிரதிபையை பிரத்யட்ச பிரமாணத்துல அடைக்கிறோம். அனுமானத்தினால உண்டான பிரதிபையை அனுமானத்தினால சில பேர் இந்த இப்ப நிச்சயமா மழை பெய்யும் என்னென்னவோ சொல்ல அனுமானத்துக்கு நிறைய சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இதுல ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்தது. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு மலை பிரதேசத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை சொல்லித்தான், எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்குங்கோ, இப்ப ஒரு பெரிய ஆபத்து உண்டாகப்படுது அப்படின்னு சொல்லி. உடனே எல்லாரும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தை என்னது இது அப்படின்ட்டு எல்லாம் இந்த டிரைவர் மாதிரி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுட்டா எல்லாரும் இறக்கணும், டைம் ஆறுது, போய் சேர வேண்டாமா, இருட்டுக்குள்ள என்னென்னமோ சொல்றோம். அப்புறம் எல்லாரும் இறங்குவோன்னு சொன்னோம்னே சரி இறங்கும். அப்புறம் பார்த்தா முன்னாடி அந்த அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அந்த மலையிலேருந்து ஒரு மலையெல்லாம் அப்படியே சரியது, மண் சரிவு உண்டாரும், பாறையெல்லாம் தமத்தமானு விழாது. இவ பஸ் கிராஸ் பண்ணிட்டு இருந்தா இதையெல்லாம் அதுல எல்லாம் போய் வேண்டும் அப்படின்ட்டு உடனே அந்த குழந்தைய தூக்கி எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறா, அதோட செல்ஃபி எடுத்துக்கிறா அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல இதெல்லாம் அனுமானத்துல உண்டான பிரதிபை. இந்த மாதிரி சப்தத்திலையும் பிரதிபை எல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் என்னன்னா புண்ணியம் புரிந்தவனா இருப்பதே அதுக்கு சொல்ல. இதற்கு காரணம் அவன் புண்ணியம் புரிந்தவனா இருப்பது. விலட்சணமான அவனுடைய காட்சியும் இதெல்லாம் அவனுக்கு இருக்கிற ஏதோ ஒரு சக்தி, அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவனுக்கு இதெல்லாம் ஏற்படுறது.
இதை எல்லாத்தையுமே அவன் என்ன சொல்லிடலான்னா, இதுக்கு ஒரு தனியா ஒரு பிரமாண அந்தஸ்து கொடுக்கணும்னா அதெல்லாம் வேண்டாம். பிரத்யக்ஷத்துல இருக்கிறது பிரத்யக்ஷ, அனுமானத்துல இருக்கிறது அனுமானம், சப்தத்துல இருக்கிறது சப்தத்துல அப்படியே வச்சுக்கணுமே வழிய இதுக்கெல்லாம் ஒரு தனியான பிரமாணம் சொல்ல முடியாது. பாஷ்யக்காரர் நமக்கு பண்ண பெரிய உபகாரம் என்னன்னா, பிரமாணங்களை 3 பிரமாணமா நமக்கு எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த மற்ற சித்தாந்திகள் பண்ற மாதிரி இத்தனை பிரமாணங்கள் இருந்தா நமக்கு ஒவ்வொரு பிரமாணத்தினுடைய தன்மைகள்லாம் நமக்கு கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் அவர் அழகா காட்டுறார். வேற இது எல்லாமே பிரத்யக்ஷத்தினுடைய அடிப்படை தான், இது எல்லாமே அனுமானத்தினுடைய அடிப்படை தான் எக்ஸ்பிளைன் பண்ற. அப்படியே லாஜிக்கலா வேற அது அதுக்கு பதில் வேற சொல்லி இதுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி நிரூபிக்கிறார். நமக்கு இதெல்லாம் இந்த சித்தாந்தத்துல இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாமே என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் தனி பிரமாணம் இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுட்டோம். இப்போ ஒரு ஜெனரலா ஒரு விஷயம் சொல்லலாம், என்னன்னா பொதுவாக பிரத்யக்ஷம் முதலான எல்லா பிரமாணங்களாலும் ஏற்படும் அறிவுகள் அனைத்தும் உண்மையானதென நிரூபிக்கப்படுகிறது. இனிமே இன்னொரு விஷயம் சொல்ல போற. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, எல்லா ஞானமுமே உண்மையான ஞானம்னு இன்னொரு விஷயம் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன காட்டுறாரு அப்படின்னா, பிரத்யக்ஷம் முதலான எல்லா பிரமாணங்கள்ல ஏற்படக்கூடிய அறிவு அனைத்துமே உண்மை அப்படின்னு நிரூபிக்க போறார். இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனால் செய்யப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பஞ்சீகரண பிரக்கிரியையே ஆகும். சிருஷ்டி காலத்துல சர்வேஸ்வரன் பஞ்சபூதங்களை கொண்டு காரியங்களை உண்டாக்குவதற்காக ஒவ்வொரு பூதத்தின் பகுதியையும் மற்ற பூதங்களில் சேர்ந்த பிரக்கிரியைக்கு பஞ்சீகரணம் என்று பெயர். இந்த பிரக்கிரியையை கொண்டு பார்க்கும்போது சிப்பியிலும் வெள்ளியின் அம்சம் ஒரு சிறிது இருக்கிறது என்று உணரலாம். சிப்பியின் அம்சம் அதிகமாகவும் வெள்ளியின் அம்சம் குறைவாகவும் இருப்பதால் அது சிப்பி என்று வழங்கப்படுகிறது. தோஷ வசத்திலே சிப்பியில் உள்ள அதிக பாகமான சிப்பி அறியப்படாமல் குறைந்த பாகமான வெள்ளி மாத்திரம் அறியப்படும் பொழுது சிப்பியை பார்த்து வெள்ளி என்ற பிரமம் ஏற்படுகிறது. தோஷம் நீங்கி சிப்பியின் அம்சமே அந்த பொருளில் அதிகம் என்று அறிவு ஏற்பட்டால் அந்த பிரமம் நீங்குகிறது.